7வது பகுதியோட தொடர்ச்சி தான் பார்க்குறோம். திருமணமான பெண்கள் கணவருக்கு துரோகம் செய்து மத்தவங்களோட கூடி தழுவுகின்ற ஒழுக்கம் இல்லாத மங்கையர்களும், ஆசை வார்த்தைகளை கூறி மற்றவர்களின் மனதை மயக்கி தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மங்கையர்களும், இறந்ததுக்கு அப்புறமா உடல் இல்லாத நிலையில இதே நரகத்துல தாமிரத்தால செய்யப்பட்ட எப்பொழுதும் சூடேறிக் கொண்டு இருக்கக்கூடிய ஆடவர்கள கட்டித் தழுவணும். ஆகவே பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் தங்களது ஒழுக்க நிலைகளை தவறாம வாழ வேண்டும். இல்லைனா சிறிது நேரம் சுகமானது நரகத்துல பலகால தண்டனையாக, அதாவது சூடான தாமிர ஆடவர் அல்லது மங்கைகளை கட்டித் தழுவ வேண்டிய நிலை உண்டாகும். ஆகவே ஒவ்வொரு ஆடவரும் மங்கையரும் அவரவர்களுக்கு உண்டான ஒழுக்க நிலைகளுடன் கண்ணியமாக வாழ வேண்டும். அடுத்தபடியா கழிவு குடி. இந்த தண்டனைகள் மட்டுமே இல்லாம இன்னும் மேற்கொண்டு பல தண்டனைகள் நரகத்துல கொடுக்கப்படுது. அவையும் இனி வர பதிவுல தான் பார்க்க போறோம். கரும்பு ஆலைகள்ல விடப்படக்கூடிய கரும்பின் நிலை என்னவாகும் என்பதை நீங்க அறிவீங்களா? அதுபோல தான் சில பாவம் செய்த பாவ ஜீவாத்மாக்கள் நசுங்கி பாதிக்கப்படுறாங்க. இன்னும் சில அல்ல பல ஜீவாத்மாக்கள் வாழும் காலத்துல பாவம் செய்யும் பொழுது மகிழ்ச்சியா வாழ்ந்த பின்பு உடல் இல்லாத நிலையில நரகத்தை அடையும் ஆன்மாக்கள் மலம், சிறுநீர், கோழை முதலியவற்றால் நிரம்பிய குழிகள்ல தள்ளப்படுவாங்க. குழிகள்ல இருக்கக்கூடிய மலம், சிறுநீர் ஆகியவற்றின் நாற்றத்தை தாங்க முடியாம குழிகளின் உள்ளே இருக்கக்கூடிய பாவம் செய்த ஜீவாத்மாக்கள் வெளியே தலை தூக்கும் பொழுது காவலில் இருக்கக்கூடிய யமக்கிரகர்கள் அந்த ஜீவனை தங்களின் கரங்களில் இருக்கக்கூடிய கூர்மையான ஆயுதங்களால குத்தி கொடூரமாக தாக்கி மீண்டும் அதே குழியில தள்ளுவாங்க. பூமியில மனிதனின் கழிவுகள்ல இருந்து உற்பத்தியாகக்கூடிய புழுக்கள் கொடும் பாவம் செய்த ஜீவாத்மாக்களின் வாயிலும், மூக்கிலும், ஏன் காதுகளிலும் புகுந்து பலவிதமான துன்பங்களை அவ்விடத்தில் உருவாக்கும். பாவ செயல்களின் மூலம் உடலினால் அனுபவித்த இன்பங்கள் யாவும் நரகத்தில் அதைவிட பன்மடங்கு துன்பம் தரும் வகையில பாவம் இழைத்த ஜீவாத்மாக்கள் அனுபவிக்கின்றன. அந்த குழியில தள்ளப்படக்கூடிய ஜீவாத்மாக்கள் சொல்ல முடியாத வகையில இன்னும் பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கும். சுற்றுப்புறச் சுவர்கள் மேடும் பள்ளமும் உள்ள பாறைகளாலும் உருவாக்கப்பட்டிருக்கும். தான் படிக்கவில்லை என்றாலும் தனது பிள்ளையாவது படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பலவித துன்பங்களுக்கு மத்தியில் பெற்றோர் தான் ஈட்டிய பணத்தினை கொண்டு படிக்க அனுப்பியும் படிக்காமல் சோம்பேறித்தனமாக சுற்றித் திரிந்து தவறான வழிகளில் செல்லக்கூடிய கசடர்களும், கன்றுக்கு பால் கொடுக்காமல் பசுவின் மடியில் இருக்கக்கூடிய முழு பாலையும் கறக்கக்கூடியவர்களும், வீட்டிற்கு வந்து இருக்கக்கூடிய உறவினர்கள் பசியான நிலையில் இருக்க தாம் மட்டும் சுகமாக உண்டு வாழ்ந்தவர்கள், வேலைகளை பல மணி நேரம் வாங்கி கொண்டு அதற்கு குறைந்த அளவு ஊதியம் கொடுக்கக்கூடியவர்களும், மறைமுக சக்திகளை தவறான வழியில் பயன்படுத்தி, அதாவது பில்லி, சூனியம் போன்றவற்றை வைத்து நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களையும் அல்லது பிறர் குடியையும் கெடுக்கக்கூடியவர்களும், தான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று சொல்லி அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை ஏதாவது ஒரு விதத்தில் பறித்து மோசம் செய்யக்கூடியவர்களும், நதிநீரில் சிறுநீர் கழித்து அசுத்தம் செய்யக்கூடியவர்களும், நிர்வாணமாக நீராடக்கூடியவர்களும், இறந்த பின்பு அவர்களுடைய உடலில் இருந்து ஆன்மா பிரிந்த பின்பு செய்த பாவங்களுடைய கணக்கின் அடிப்படையில் அந்த ஆன்மாக்களின் தலையில் ஆணிகள் அணிக்கப்படுது. எப்பொழுதும் விலை மாதர்களின் வீடே கதி என்று இருக்கக்கூடியவர்களும், தன்னை நம்பி வந்த மனைவி மற்றும் தம்முடைய புதல்வர்களை சித்திரவதை செய்யக்கூடியவர்களும், ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அதை அவருக்கு தெரியாமல் ஒட்டு கேட்டு அதை தவறான வழியில் பயன்படுத்தி குடும்பத்தில் சண்டையை உருவாக்கக்கூடியவர்களும், கணவனை இலக்காரம் செய்யக்கூடிய பெண்களும், நெல்லை உலர்த்தாமல் விற்பனை செய்தல் போன்ற தவறுகளை செய்தவர்களும், இறந்த பின்பு அவர்களுடைய உடலில் இருந்து ஆன்மா பிரிந்த பின்பு செய்த பாவங்களுடைய கணக்கின் அடிப்படையில் அந்த ஆன்மாக்களின் தலையில் ஆணிகள் அடிக்கப்படும். உடல் இல்லாத நிலையில தலையில் ஆணி அடிக்கும் பொழுது எண்ணற்ற துன்பத்தை அந்த இடத்துல பாவம் செய்த அந்த ஆன்மா அனுபவிக்கும். ஒருவேளை அவர்கள் தாகம் என்று கேட்கையில் கொதிக்கும் ஈயத்தை அவர்களின் வாயில் ஊற்றுவார்கள். இதனால் அந்த ஜீவாத்மா துன்பத்தையும் அனுபவிக்கும். அப்பொழுது பின்னால் இருக்கும் யமக்கிரகர்கள் கொடுமை செய்த அந்த ஆன்மாவை பிடரியில் குத்துவாங்கள். மேலும் பாவம் செய்த கொடிய ஆன்மாக்களை 300 காதம் அகலம் இருக்கும் முள்காட்டில் போட்டு இழுத்து வதைத்து துன்புறுத்துவார்கள் யமக்கிரகர்கள். நரகத்தில் கொடுக்கப்படும் தண்டனைகள் இன்னென்ன என்று சொல்லி மாள இயலாது. ஆகவே பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் உணரும் தன்மை கொண்ட மானுடர்கள் யாவரும் உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னால் என்ற அளவு தான தர்மங்களை செய்து நேர்மையுடன் வாழ்க்கையை வாழ்ந்தால் இறந்ததுக்கு பிற்பாடு உடல் இல்லாத நிலையில நீதி தவறாத யமதர்மனின் சபையில தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும்.
நன்றி.